ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழில் இருக்கிற 3வது பருவத்தில் இயல் 2 பசிப்பினி போக்கிய பாவை இந்த உரைநடைக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 27 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 27 பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு பாருங்கள். அதில் மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மணிப்பல்லவ தீவு. தி செகண்ட் ஒன் வேர்ட் மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் டேஸ். இதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க, ஆதிரை. செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆதிரை. அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. 4 இது கொடுத்துருக்காங்க. செடி கொடிகள், முழு நிலவு நாள், அமுத சுரபி, நல்லறம். இதை நான் வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை அட்டாச் பண்ணுறேன். அதில் ஆன்சர் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், குருவினா. 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அமுத சுரபியின் சிறப்பு யாது? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 25 இருக்குது. பேஜ் நம்பர் 25 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 25 பாருங்கள், 4வது இதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், தீவத்திலகையில். அதில் அந்த பாத்திரத்தில் இருக்கா, அதை அடிச்சிருங்க. அதை அடிச்சுட்டு அமுத சுரபியில் மாற்றிக்கோங்க. அமுத சுரபியில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து 3வது வரி பாருங்கள், எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது 2வது கேள்வி, கோமுகி என்பதன் பொருள் யாது? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 24ல் கடைசி 4 வரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதில் 2வது வரி பாருங்கள், கோமுகி என்று பெயர், கோ என்றால் பசு, அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து அதில் 3வது வரி பாருங்கள், இப்போய் அதிலிருந்து கீழே கடைசி வரி, இப்பொய்கை கோமுகி என்னும் பெயரை பெற்றது. அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் குருவினா 2வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது சிறுவினா முதல் கேள்வி, மணிப்பல்லவ தீவு எவ்வாறு காட்சியளித்தது? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 24ல் ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எங்கு பார்த்தாலும் மென்மணல் குன்றுகள், அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து 3வது வரி பாருங்கள், மனதை மயக்கும் காட்சிகள் ஆகான்னு இருக்குது. அதை காட்சிகளை தந்ததுன்னு மாற்றிக்கோங்க. காட்சிகளை தந்ததுன்னு மாற்றிட்டு அதோட குறிக்கிறத முடிச்சுக்கோங்க. இதான் சிறுவினா முதல் கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது சிறுவினா 2வது கேள்வி, மணிமேகலை மன்னரிடம் வேண்டியது யாது? இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 26 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 26ல் கடைசி 3 வரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் சிறைச்சாலையில் தண்டனை, அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து கடைசி வரி பாருங்கள், கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். அது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதான் சிறுவினா 2வது கேள்விக்கான ஆன்சர். அடுத்தது சிந்தனை வினா, அறச்செயல்கள் என்று நீங்கள் எவற்றையெல்லாம் கருதுகிறீர்கள்? இதற்கான ஆன்சர் நான் வீடியோவோட எண்டில் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த உரைநடைக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். தேங்க்யூ.